வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேயர்களே. அரசியல் கொலைகளும் அரசியல் தளங்கள் குற்றவாளிகளை பயன்படுத்துகிற குற்ற பின்னணி உள்ளவர்களை பயன்படுத்துகிற விதமும் காவல்துறையினுடைய திடீர் என்கவுண்டர்களும் ஒரு பெரிய நீதியை கொடுக்குமா? திடீர் நீதிகள் கிடைக்குது, இதை வச்சு திடீர் நீதிகளை வைத்து நாம் ஒரு சமூகத்தை சுத்தமாக்கி விட இயலுமா? இதை குறித்து ஒரு சிறிய பார்வை. கவிஞர் மனுஷ்யபுத்திரன் தமிழ்நாடு நூலக ஆணைக்குழுவினுடைய தலைவராக இருப்பவர். அவர் முகநூல் பக்கத்தில் ஒரு செய்தி வெளியிட்டிருந்தார். வாசிப்பு பழக்கமற்ற ஒரு சமூகம் இப்போது உருவாகி கொண்டிருக்கிறது. அதாவது புத்தக வாசிப்பு என்ற பழக்கமே இல்லாத ஒரு சமூகம் இன்று உருவாகி இருக்கிறது. இது மிகப்பெரிய ஆபத்தான ஒரு தேசத்தினை உருவாக்கிவிடும் என்று அவருடைய கவலை. இது அறிவார்ந்த சித்தாந்த உணர்வுள்ள ஒரு அடிப்படை எழுத்தாளர் சிந்தனையாளருக்கு ஏற்படக்கூடிய மிக நல்ல சிந்தனை. அதற்கு அவர் பல்வேறு நிகழ்வுகள் நடத்தி வருகிறார். வாசிப்பு பழக்கம் உண்டு பண்ணுவதற்காக பல்வேறு அரங்கங்கள் கூட்டரங்கங்கள்லாம் நடத்தி கொண்டிருக்கிறார். எனக்கு தெரிந்து நான் வாழும் சமகாலத்தில் நான் ஒரு தமிழக அரசியலை பொதுவாக அரசியலை நான் புரிந்து கொண்ட விதத்தில் குற்ற பின்னணி உள்ளவர்கள் அரசியல் களத்தில் சேருவது என்பது நான் சிறு வயதிலிருந்தே அதை கவனித்து வருகிறேன். சிறு வயது என்றால் நான் அறிந்த காலத்தில் இருந்தேன். அது 2000களிலோ 1990களிலோ மட்டுமே உருவாக்கப்பட்டது அல்ல. வடிவங்கள் மாறியிருக்கும். சித்தாந்த அரசியல் விலகி அல்லது மறுக்கப்பட்டு கவர்ச்சி அரசியலும் பிம்ப அரசியலும் வாக்குகளாக மாற்றக்கூடிய உத்திகளாக எப்போது கடைபிடித்தார்களோ அப்போவே இந்த சித்தாந்த அரசியலும் இதுவும் போயிடுச்சு. அப்போ அன்றைக்கு அரசியல் தலைவர்களாக 80களில் யார் வர முடியும் என்றால் அதிக பணபலம் கொண்டவர்கள் மட்டுமே வர முடியும் என்று இருந்த காலத்தை ஒழித்து அது ஒரு ஜமீன் அல்லது பிரபு நிலத்துவ கொள்கையின் அடிப்படையில் அமைந்துவிடும் நாடு என்று அந்த ஜமீன் ஒழிப்புகளெல்லாம் செய்து மிகப்பெரிய பணக்காரர்களை, இதற்கு மேல் தமக்கு செல்வம் தேவையில்லை என்ற மனப்பாங்கு வந்த அளவுக்கு உள்ள பணக்காரர்கள் எல்லாம் ஒழித்துவிட்டு சாமானியனும் அரசியலில் வரலாம் என்ற இந்த அரசியலை பொதுமைப்படுத்திய எளிமையாக்கியவர்கள் இந்த 67லேருந்து வந்த தலைவர்கள். அவர்கள் திராவிட கொள்கையை பின்பற்றியவர்கள் என்று கூறப்படுகிறார்கள். அவ்வாறு இருந்தார்களா என்பது வேறு. அப்போ சாமானியனுக்கு இந்த ஒரு பெரிய அரசு இயந்திரத்தை சாமானியனுக்கு பொதுவாக கொண்டு வந்த ஒரு சாமர்த்தியம் அன்றைக்கு இருந்த காமராஜர் போன்ற தலைவர்களுக்கு இருந்தது. அதன் பின் வந்த திராவிட கட்சி தலைவர்களுக்கு இன்னும் எளிமையாக்கி கூறும் என்ற பெயரில் சாமானியர்களை வந்து அரசியலுக்குள் கொண்டு வந்தார்கள். மிக நல்ல பழக்கம். சாமானியர்கள் அரசியலுக்குள் வருவதும் அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி சாமானியர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதும். ஆனால் இங்கு சாமானியர்கள் என்பவர்கள் யாராக அறியப்பட்டார்கள்? ஓய்வு பெற்ற ஆசிரியர்களோ, ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்களோ, நல்லாசிரியர் விருது பெற்றவர்களோ, அல்லது ஊரில் 4 நல்ல காரியம் பண்ணி ஊருக்கு தேவையான நல்ல வேலைகளுக்கெல்லாம் முன்னின்று செஞ்சவரோ மிக மிக குறைவு. மிக மிக குறைவு. ஆசிரியர் பணியில் இருந்து அரசியலுக்கு வந்தவர்கள் இருக்கிறார்கள், பேராசிரியர்களாம் இருக்கிறார். ஆனால் இந்த ஊருக்கு நல்லது செய்தேன், இந்த ஊருக்கு நல்லது செய்து அவர் ஒரு பொது தளத்திற்கு வந்தார், பொது தளத்தில் இருந்து அரசியல் தளத்திற்கு வந்தார். இது நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பொது தளத்தில் இருப்பது என்பது வேறு, அரசியல் தளத்தில் இருப்பது என்பது வேறு. பொது தளத்தில் பொதுவான ஒரு எல்லாரும் அறியப்பட்ட ஒரு நபராக பிரமுகராக நீங்கள் ஒரு ஊரில் இருந்தால் உங்களுக்கு மிகப்பெரிய பாரங்கள் சுமைகள் இருக்காது. ஆனால் நீங்கள் அரசியல்வாதி ஆகிவிட்டால் உங்களுக்கு உங்களை அறியாமல் ஒரு சுமையை நீங்கள் சுமக்க வேண்டியிருக்கும். இந்த காரியத்தை செஞ்சு கொடுங்க, இதாக செஞ்சு கொடுங்க, இதை பண்ணி கொடுங்கன்னு ஒரு நிறைய வரும். இதில் சட்டத்துக்கு உட்பட்டும் இருக்கும், சட்டத்துக்கு புறம்பாகவும் இருக்கும். இது எதையும் அவர் வகைப்படுத்தாமல் வந்துவிட்டால் செய்து கொடுக்க வேண்டும் என்ற உந்து நிலைக்கு தள்ளப்படுவார். அந்த மாதிரி தள்ளிவிடப்பட்டவர் சட்டத்துக்கு புறமான வேலைகளை செய்வதற்கு சட்டத்துக்கு புறமான ஆட்கள் வேணும், துணிந்து செய்வதற்கு. ஐயா இப்படி செய்தால் அது சட்டம் பொருந்தாது, இது மாதிரி செஞ்சால் அது சட்டத்துக்கு உடன்படாது, நம்ம பேரு கெட்டு போயிடும்னு ஆலோசனை சொல்ல இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, இவங்க இந்த அரசியல்வாதிகளுக்கு தேவையில்லை. ஏன்னா இவங்களை வச்சு இவங்க அரசியல் பண்ண முடியாது. ஒரு அறியப்பட்ட பிரமுகராக வேண்டுமானால் இருக்கலாம். வாக்கு அரசியல், இந்த வாக்கு அரசியலில் வாக்குகளை பெறுவதற்கு வகுக்கக்கூடிய யுத்திகளில் ஒன்று இந்த சமூக குற்ற பின்னணியுள்ள நபர்களை தங்கள் கட்சியில் சேர்த்துக்கொள்வது.
இப்போ இந்த குற்றப்பின்னணி உள்ள நபர்களை அரசியல் கட்சிகள் சேர்த்துக்கிறதுனால அவங்களுக்கு என்னென்னா அவங்க நினைச்சதை சாதிக்க முடியும். அவர்கள் நினைத்த எல்லாத்தையும் செயலாற்றக்கூடியவர்கள் அவர்கள் கட்சியில் இருப்பார்கள் என்றால் இருக்க மாட்டார்கள். அவர்களுக்கென்று தனி சிந்தனை இருக்கும். கட்சி வேண்டுமானால் பொதுவான பெயரில் இருக்கலாம், ஆனால் வெவ்வேறு சிந்தனை உள்ளவர்கள், வெவ்வேறு சிந்தனை அமைப்பு கொண்டவர்கள், இவர்களுக்கு பொதுவான சில ஒற்றுமைக்கான சில கொள்கைகள் இருக்கும், அதில் ஒன்று சேர்ந்திருப்பார்கள். இவர்களுக்கு இந்த ரவுடிகள் என்று அறியப்படுகிற குற்றப்பணிகளில் உள்ளவர்கள் வந்தால் அவர் என்ன அந்த தலைமை பொறுப்பில் என்ன நினைக்கிறாரோ அதை செய்வார். இதை நிறைய திரைப்படங்களாகவும் பார்த்திருக்கிறோம், சமகாலத்தில் சம்பவங்களாக கூட ஏற்றிருக்கிறோம். இன்று மிக பெரிய குற்றப்பின்னணி உள்ளவராக அறியப்படுகிற எவரும் அவர் யாராகவும் இருக்கட்டும், அவர்கள் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்காக வேலை செய்தவர்களாக இருப்பார்கள். நான் பெயர் சொல்லி கூட என்னால் உதாரணம் சொல்ல முடியும். இந்த இரு திராவிட கட்சிகள் என்று சொல்லக்கூடிய அதிமுக, திமுக இரண்டு கட்சிகளுக்கும் தங்களுடைய சமூக பங்களிப்பையும் அதை வாக்குகளாக மாற்றியும் அதை சட்டத்துக்கு புறம்பான செயல்கள் மூலம் செயல்படுத்தியும் காட்டியவர்கள் தான் அந்த குற்றவாளிகள் பின்னாட்களில் காவல்துறையினரால் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த வரலாறு என்னால் பெயர் சொல்லியே சொல்ல முடியும். ஆனால் நான் அப்படி ஒரு சமூக வாக்குகளை பெற்றுக் கொடுத்தவர், அப்படி செயல்பட்டவர்கள் இறந்து போகிறவர்களையோ உயிரோடு இருப்பவர்களையோ இழிவுபடுத்த விரும்பவில்லை. ஆனால் இப்படி உள்ளவர்கள் இருக்கிறார்கள் என்பது எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ புதிதாக பதவியேற்ற உடனே அந்த டிஜிபி அருண் என்ன சொல்கிறாரு, குற்றவாளிகளுக்கு புரியும் பாஷையில் அவர்களுக்கு பாடத்தை சொல்லுவோம் என்று சொல்கிறார். குற்றவாளிகளுக்கு புரியும் பாஷையில் என்று சொல்லும் பொழுதே ஒரு பொதுத்தன்மையுடைய புரிதல் என்ன இருக்கும் அப்படின்னா, அவர்களை சுட்டு பிடிப்பது, என்கவுண்டர் அப்படின்னா எல்லாம் நினைப்பாங்க. அது இன்டர்பிரிட்டேஷன் இது நாங்கள் அப்படி சொல்லலைன்னு சொல்லி கூட அவங்க சொல்லலாம். பட் கதை இதுதான். அப்போ இந்த ஏதோ ஒரு பிறல் மனநிலையில் ஒரு குற்றத்தை செய்துவிட்டு அந்த குற்ற நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு வெளியே வருபவர்கள் சமூகத்தில் அவர்கள் எளிதாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள். இவர்கள் மிக எளிதாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய தளம் அரசியல் களம்தான். அரசியல் களத்தில் கூட தங்களுடைய பழைய செயல்களை மறந்து, குற்றத்தை மறந்து ஒரு மனம் திருந்திய மைந்தர்களாக ஒரு வாழ இயலுமா என்றால் இல்லை. அப்படி வாழ்வதற்கு இந்த அரசியல் கட்சிகளும் இடம் கொடுக்காது. இதை செய் அதை செய் என்ற ஒரு கூறும் எல்லாமே இவர்கள் ஏற்கனவே செய்து வந்த தவறினை சுட்டிக்காட்டுவது போல தான் இருக்கும். அதை ஒற்றி தான் அமைந்திருக்கும். வேறு வழியே இல்லை என்று ரவுடிகளாக மாறியவர்கள் தான் இங்கு அதிகம். இன்றைக்கு ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள சுமார் 13-15 பேர் பார்த்தீங்கன்னா, அவ்வளவு பேருமே தொழில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போதைப்பொருள் கஞ்சா வைப்பது, ஆள் கடத்தல் செய்வது, கொலை முயற்சியில் கூலிப்படையாக செயல்படுவது, கொலை முயற்சி அல்லது கொலை இரண்டுக்குமே கூலிப்படையாக செயல்படுவது. இந்த கூலிப்படையாக செயல்படுவது, கஞ்சா வைப்பது என்பது பொருளாதாரத்திற்காக, ஆள் கடத்தல் என்பது பொருளாதாரத்திற்காக. இப்படி செய்வதில் பொருளாதாரம் முழுமையாக பொருளாதார தேவை மட்டுமா என்றால் இல்லை. நாங்கள் வலிமையானவர்கள் என்று ஒரு குறிப்பிட்ட பகுதியில் காட்டிக்கொண்டால்தான் அரசியல் கட்சிகள் இவர்களை சுவீகாரம் செய்து கொள்ளும். ஒரு தேர்தல் பணி என்று வந்தால் கோடிக்கணக்கில் பணம் கொடுக்கும், இந்த இடத்துல இவ்வளோ வாக்குகள் வேணும், நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னால் இவர்களுக்காக இவர்கள் மிரட்டியோ இல்லை வேறு எந்த வேலையை செய்தாவது, ஒரு 1,00,000 வாக்காளர்கள் இருக்காங்க, ஒரு 10 ரவுடி வச்சு மிரட்டி வாக்குகள் வாங்க முடியுமா, என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்வது 1,00,000 பேரையும் போய் தனித்தனியாக மிரட்டுன்ற அவசியமே இல்லை. அவர்களை வாக்குச்சாவடிக்குள் வராமல் செய்தாலே போதும், பாதி வெற்றி. மீதி வெற்றியை இவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். இதை கண்டுகொள்ளாமல் இருப்பதற்கும் காவல்துறை இருக்கும். இல்லை என்று எந்த காவல்துறை அதிகாரியால் சொல்ல முடியுமா? ஒரு குற்ற செயல் புரிவதற்கு துணையாக ஒரு காவல்துறையினர் அதிகாரிகள் அன்றைக்கு ஆளும் கட்சியாக இருந்தவர்களுக்கு துணையாக இருந்தார்கள் என்பதை எந்த காவல்துறை அதிகாரி மறுக்க இயலுமா? நான் பெயர் சொல்லியோ கட்சி பெயர் சொல்லியோ அரசு பெயர் சொல்லியோ சொல்லலை. ஸோ குற்ற செயல்கள் நடக்கும்போது குற்ற தடுப்பு பிரிவு என்றே ஒரு காவல்துறை தனி பிரிவு இருக்கிறது. குற்றம் நடந்து கொண்டு இருக்கும் போதே தடுக்காமல் விட்டவர்கள் காவலர்கள். இந்த பழி அவர்கள் மீது இருக்கிறது. எந்த ஆட்சி, என்ன சம்பவம் எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ ஆம்ஸ்ட்ராங் போன்ற தலைவர்கள் அவர் ஒரு குறிப்பிட்ட இனத்தின் ஜாதியினுடைய அடையாளமாக தன்னை ஆக்கிக் கொள்வதற்கு முயன்றாரா என்பதை தாண்டி அவர் நிறைய உதவி செய்திருக்கிறார் என்பது கேள்விப்படுகிறோம். அவர் நிறைய கட்ட பஞ்சாயத்து செய்திருக்கிறார் என்பதை கேள்விப்படும் அதே நாம், அவர் நிறைய கொலை வழக்குகளில் சம்பந்தப்பட்டிருக்கிறார், அவரை குற்றவாளியாக சேர்த்திருக்கிறார்கள் என்று புரிந்து கொண்ட நாம் இதையும் சேர்த்தே புரிந்து கொள்வோம். அவர் மிக மிக
பண்பாடு மிகுந்த ஒரு ஒரு விஷயத்தை செய்திருக்கிறார். என்ன அது? ஒரு ஒரு மாணவர்களுக்கு படிப்பறிவுக்கு உதவி செய்வது, படிப்பதற்கு உதவி செய்வது. சட்டக்கல்லூரி, IAS IPS அகாடமி அந்த எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் உதவி பண்ணியிருக்கார். அவர் தன்னை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யும் பொழுதுதான் ஏதோ ஒரு விதத்தில் பழிவாங்கப்படுகிறார். ஆம்ஸ்ட்ராங் கொலைகளுக்கு பின்னால் இருப்பவர்களை பார்த்தால் எல்லா கட்சியிலும் அந்த ஆட்கள் இருக்கிறார்கள். அதில் நேரடியாக சென்று அவரை கொலை செய்தார்கள் என்ற கூற்றத்தை தவிர பின்னால் இருந்து அவர்களை இயக்கியவர்கள் என்பதைத்தான் முக்கியமாக கவனியுங்கள். பண உதவி அல்லது தங்குவதற்கு இடம் உதவி, ஏதோ ஒரு வகையில் உதவி செய்தவர்கள் தான் இப்போது சமீப காலமாக கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். இவர்கள் ஏன் உதவி செய்ய வேண்டும்? அதுவும் கோடிக்கணக்கில் பணம் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறதாக செய்திகள் வருகிறது. எத்தனை லட்சமோ கோடியோ பணம் இவ்வளோ, ஆனால் அதிகமாக செலவு பண்ணால் தான் இது போன்ற ஒரு பெரிய பிரமுகரை தாக்குதல் நடத்தணும்னா அதுக்கு ஒரு பெரிய நெட்வொர்க் செலவு பண்ணியிருக்கணும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸ்ட்ராட்டஜி எடுத்துருக்கணும். பாருங்கள், இங்கே என்னென்ன என்னோட கருத்து வருது அப்படின்னா, நீங்கள் ஒரு வாசிப்பு பழக்கம், ஒரு புத்தகம் வாசிப்பு பழக்கம் உள்ள ஒரு சமூகத்தை உருவாக்க தவறுகிறீர்கள் என்றால் நீங்கள் குற்றப்பின்னணி உள்ள ஒரு சமூகம் உருவாக்குவதை தடுக்க முடியாது. அப்படி குற்றப்பின்னணி உள்ள மனிதர்கள் நிறைந்த ஒரு சமூகம் ஒரு வலிமையான தேசமாக மாறாது. அப்போ அதுக்கு இந்த திடீர் என்கவுண்டர்கள் திடீர் நீதியாக வழங்கப்படுகிறது. சடன் டெத் என்கவுண்டர்ஸ் is not equal to sudden justice, immediate justice. உடனடியாக நீதி வழங்க வேண்டும் என்ற போக்கு மிக ஆபத்தானது. தன் உயிரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய சூழலில் ஒரு காவலர் அவ்வாறு துப்பாக்கி சூடு நடத்தினார் என்பது 100% ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இவர்கள் சொல்லும் காரணங்கள் எப்பொழுதுமே ஒரே மாதிரியாக இருப்பதாலும் அந்த குறிப்பிட்ட நபரை தப்ப விட்டதும், அவரை ஓடவிட்டதும், அவரை ஒரு இடத்தில் போய் மடக்கி பிடித்ததும் என்ற செயல்கள் எப்பொழுதுமே ஒரே மாதிரியான கதையாக இருப்பதாலும் இது தவறாக இருந்தால், ஒருவேளை இந்த காரணங்கள் பொய்யாக இருந்தால் இவர்கள் செய்தது எவ்வளவு பெரிய குற்றம் என்று ஆகும் பாருங்கள். அதாவது உயிரை எடுத்தது ஒரு குற்றம், இவன் பின்னால் இன்னும் என்னென்ன திட்டங்கள் வைத்திருந்தான் என்று அறியாமல் ஒரு உயிரை எடுத்து விட்டதும் ஒரு குற்றமாகிவிடும். தவிர்க்க முடியாத சூழல் ஏற்படும் பொழுது வேறு. ஒருவன் துப்பாக்கியோடு ஓடி வந்து காவலர்களையும் காவல் நிலையத்தை சுட வருகிறான். அவனை நின்று நிதானமாக விசாரணை செய்து கைது செய்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்பது நடக்காத காரியம். அது அரிதிலும் அரிதாக நடக்கக்கூடிய விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன். காரணம், ஒரு இத்தனை குற்றங்களை செய்து ஒரு குற்றப்பின்னணி உள்ள இத்தனை வருடங்களாக ஒரு சிறைவாசம், நீதிமன்ற நடவடிக்கைகள்லாம் பார்த்த ஒருவன் தான் தப்பிக்க முயன்றால் தாம் கொல்லப்படுவோம் என்பதையும் தெரிந்தே வைத்திருப்பான். காவலர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்றால் நாம் கொல்லப்படுவோம் என்று அவனுக்கு மிக நன்றாக தெரிந்திருக்கும். எனும் பொழுது அவன் ஒரு பெரிய காவல் அதிகாரிகள் இருக்கும் பொழுதோ, நிறைய காவலர்கள் இருக்கும்போதோ தப்ப முயல்வானா என்பது ஒரு மனித உளவியல் சந்தேகம். இருந்துவிட்டு போகட்டும், நான் நன்மையாகவே எடுப்போம். இனி வரும் சமூகத்தை இந்த குற்றப்பின்னணிக்குள் செல்லாமல் எப்படி தடுப்பது? இப்போது குற்றப்பின்னணியில் இருப்பவர்கள் அரசியல் களத்தில் நுழைந்து இது போன்ற அசம்பாதங்களை எதிர்கொள்ளாமல் எப்படி தடுப்பது என்பதுதான் நமது கேள்வி, நமக்கான கடமையுமாக நான் அறிகிறேன். தொடர்ந்து ஆரோக்கியமான சிந்தனைகளை வளர்க்கக்கூடிய அல்லது யதார்த்தத்தை அரசி ஆய்வு செய்யக்கூடிய சமூக காணொலிகளை, சமூக வலைதளங்களில் வரக்கூடிய காணொலிகளை நீங்கள் பகிருங்கள். ஏனென்றால் இப்போது வாசிக்கும் பழக்கம் மிக குறைந்து விட்டதால் காட்சிப்படுத்துதல், அந்த காட்சிகளை விரும்பி பார்க்கும் ஒரு பழக்கம், நுகர்வு அதிகமாக இருக்கிறது. அந்த நுகர்வும் தரம் தாழ்ந்து இருக்கிறது என்ற குற்றச்சாட்டையும் நான் பகிரங்கமாக வைக்கிறேன். ஏனென்றால் இந்த இவ்வளவு நேரம் பேசுகிறோம் பாருங்க, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குன்னு, இந்த அளவுக்கு ஒரு நல்ல சித்தாந்தத்தை எடுத்து இவ்வளவு நேரம் பேசினால் யாராவது கேட்டிருப்பார்களா? அல்லது அது அதிக பேர்களால் பகிரப்பட்டிருக்குமா? அல்லது அதிக நபர்களால் விரும்பப்பட்டு கேட்கப்பட்டிருக்குமா என்றால் இல்லை. இது ஒரு ஆபத்தான சமூகம், அப்படித்தான் நிறைந்திருக்கிறது. மலினமான கேலிகள், மனித பலகீனங்களை மிக அருவருக்கத்தக்க வகையில் விமர்சனம் செய்யக்கூடிய காணொலிகள் இங்கு மிக அதிகமாக, ஏன் மில்லியன் கணக்கில் பகிரப்படுகிறது, பார்க்கப்படுகிறது.
இங்கு இருக்கும் சமூக பொறுப்புகளை மறந்து நமக்கு இருக்கும் ஒரு சமூக பொறுப்பு என்ன, நம்முடைய அறிவையும் சித்தாந்தங்களையும் விரிவுபடுத்தி நாம் அடுத்த சந்ததியையும் சேர்த்து அழைத்து செல்ல வேண்டிய கடமை நமக்கு இருப்பதை மறந்து ஆபாசங்களையும், நான் அடிப்படை இச்சைகளை நான் எந்த இடத்திலும் குறை கூறவில்லை, அடிப்படை இச்சைகள் என்பது வேறு, அதை ஆபாசமாக சித்தரித்து காட்சிப்படுத்தி உங்களை அடிமைப்படுத்துவது என்பது வேறு. இது போன்ற சமூகம் நிச்சயமாக ஆரோக்கிய சிந்தனை இல்லை, ஆரோக்கியமற்ற சிந்தனை கொண்ட ஒரு சமூகமாக அது மாறிக்கொண்டிருக்கும். அந்த சிந்தனை, ஆரோக்கியமில்லாத சிந்தனை கொண்ட மனிதர்கள் குற்ற பின்னணி உள்ளவர்களாக மாறுவதற்கு மிக எளிதான வாய்ப்பு. அவர்கள் போதைப் பொருட்கள் உட்கொள்வார்கள், குற்றப்பாதையை தேர்ந்தெடுப்பார்கள், அரசியல் களங்களில் நுழைவதற்கு தவிர ஒரு வழியே இல்லை. அடைக்கலம் அதுதான். ஏனென்றால் காவல்துறை என்ற ஒன்றை தனக்கு பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்காகவாது ஒருவன் அரசியல் நுழைந்தாக வேண்டும். இத்தனை வழிகளையும் கடந்துதான் ஒருவன் பிறல் மனநிலையில் ஒரு குற்றம் செய்து அந்த குற்றத்தில் சிறைவாசம் அனுபவித்து அதனால் ஏற்பட்ட ஒரு அவமானகரமான சுமைகளை சுமந்து கொண்டு இந்த சமூகத்தில் வாழ முடியாது என்ற காரணத்தினால் அவன் அரசியலுக்கு அடைக்கலமாகிறான். அரசியல் அடைக்கலம் கொடுக்கிறது, அரசியல் வேறு சிந்தனைகளோடு அடைக்கலம் கொடுக்கிறது. ஏற்கனவே செய்தது பரவாயில்லை என்ற அளவுக்கு மிகப்பெரிய குற்றங்களை செய்வதற்கு ஊக்குவிக்கிறது, கடைசியில் கொன்று விடுகிறது. இப்போ கொன்றவர்கள் எல்லாம் யார் என்று பாருங்கள். இவர்கள் இந்த ஆம்ஸ்ட்ராங் ஏன் கொலை செய்யப்பட்டார் என்பதை பாருங்கள். இதிலிருந்து சமூக நீதியை கற்றுக்கொள்ளுங்கள், நிறைய சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து ஆரோக்கியமான சிந்தனைகளை பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள், மெம்பர் ஆகுங்க நம்ம சேனலில். அடுத்தடுத்து விவாதங்களில் சந்திப்போம். வணக்கம், நன்றி.